ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிஸ் ஒய் கேட் பேசிக்காக ஒரு சிங்கிள் கியூபிட்ஸ் மேலே ஆப்ரேட் பண்ணும்போது என்ன ஸ்டேட்டை ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக ஒய் கேட்டை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒய் கேட்டை வந்து 0 மைனஸ் ஐ ஐ 0 அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் எழுதுவோம். ஸோ அண்ட் இது வந்து லெட் சே நம்ம வந்து ஒய் கேட் எடுத்துக்கிட்டோம், பாலிஸ் ஒய் கேட். இது வந்து ஒரு ஜீரோங்கிற கண்டிஷன், அதாவது ஸ்டேட்டில் ஆப்ரேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜீரோங்கிற ஸ்டேட். ஸோ ஜீரோங்கிற ஸ்டேட்டை நம்ம எப்படி எழுதுவோங்கிறதையும் பார்ப்போம். ஸோ ஒய்க்கிறதுக்கு வந்து இங்கே 0 மைனஸ் ஐ 0 அப்படிங்கிற மேட்ரிக்ஸு. அப்போது கேட் 0 அப்படிங்கிறது 1 0 அப்படின்னு மேட்ரிக்ஸ் எழுதுவோம். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால். ஸோ பேசிக்காக 0 1 அப்படிங்கிற போது 0 மைனஸ் ஐ 0 அப்படிங்கிற போது 0 அண்ட் செகண்ட் திங் ஐ 0 ப்ளஸ் 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இது பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய் கேட் ஆப்ரேட்ஸ் ஆன் கேட் 0, ரைட். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன, ஒய் கேட் ஆப்ரேட்ஸ் ஆன் கேட் 0 கிவ்ஸ் யூ பேசிக்கலாக 0 அண்ட் ஐ, ரைட். 0 அண்ட் ஐன்னு கிடைக்கிது. ஸோ இப்போது இது நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்லேருந்து ஐயை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் வாட் ஐ கேட் இஸ் 0 1 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ இருக்குது. ஸோ இந்த 0 1 அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் பற்றினா நம்ம கேட் 1 அப்படிங்கிற ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ தேர்ஃபோர் கேட், அதாவது ஒய் கேட், பாலிஸ் ஒய் கேட் கேட் 0ங்கிற ஸ்டேட்டில் ஆப்ரேட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐ டைம்ஸ் கேட் 1 அப்படிங்கிற ஸ்டேட் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இதோட எக்ஸ்ப்ரெஷன், ஓகேவா. இதோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து இதுதான். ஸோ பேசிக்காக ஒய் கேட் வந்து கேட் 0 மேலே ஆப்ரேட் ஆச்சுன்னா ஐ டைம்ஸ் கேட் 1 அப்படிங்கிற ஸ்டேட் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒய் கேட் எடுத்துக்கோங்க, கேட் 1ங்கிற ஸ்டேட் மேலே ஆப்ரேட் பண்ணுங்க, என்ன ரிசல்டன்ட் கிடைக்குது அப்படின்னு. ஒய் கேட் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு தெரியும், 0 மைனஸ் ஐ 0 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் மல்டிப்ளைட் வித் 0 1 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். பேசிக்காக கேட்டோட எக்ஸ்ப்ரெஷன் அது. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ பேசிக்காக 0, ரைட், 0 மைனஸ் ஐ, அப்புறம் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா 0 அண்டு ப்ளஸ் 0. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு இது கிடைக்கும், ரைட். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க, மைனஸ் ஐ 0 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கிடைக்கிது. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபர்தராக பேசிக்காக ஒய் ஆப்ரேட்ஸ் ஆன் 1 அப்படிங்கிற ஸ்டேட். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒய் ஆப்ரேட்ஸ் ஆன் 1 கிவ்ஸ் ரைஸ் டு அது. ஸோ பேசிக்காக மைனஸ் ஐங்கிறத நான் வந்து வெளியில் எடுக்கிறேன், 1 0 அப்படிங்கிறது கிடைக்கிது, ஓகேவா. ஸோ அடுத்தது, ஸோ இந்த கண்டிஷனில் ஒய் ஆப்ரேட்ஸ் ஆன் கேட் 1 அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ, இந்த 1 0 அப்படிங்கிறத நம்ம கேட் 0 அப்படின்னு எழுத முடியும், ரைட். ஸோ தேர்ஃபோர் மைனஸ் ஐ கேட் 0 அப்படிங்கிறது தான் இதோட ரிசல்டன்ட் ஸ்டேட், ரைட், ரிசல்டன்ட் ஸ்டேட். ஒரு ஒய் கேட், பாலிஸ் ஒய் கேட் வந்து கேட் 1ங்கிற ஒரு ஸ்டேட் மேலே ஆப்ரேட் பண்ணுது. அப்போ ஆப்ரேட் ஆனால் அதோட ரிசல்டன்ட் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ டைம்ஸ் கேட் 0 அப்படிங்கிற ஸ்டேட் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஒய் கேட் எடுத்துக்கிறோம். ஸோ ஒய் கேட்டை வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்டேட் சை மேலே ஆப்ரேட் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒய் கேட்டுங்கிறது 0 மைனஸ் ஐ 0. ஸோ இப்போது நம்ம சையை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னா மேட்ரிக்ஸில் ஆல்ஃபா பீட்டான்னு பண்ணுவோம். ஸோ இது வந்து மல்டிப்ளை ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்மளுக்கு கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் 0 மைனஸ் ஐ டைம்ஸ் பீட்டா, ரைட், மைனஸ் ஐ டைம்ஸ் பீட்டா. அடுத்தது ஐ டைம்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 0, ரைட், ப்ளஸ் 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ பீட்டா ஐ ஆல்ஃபா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது,
ரைட். ஐ ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஒய் கேட் ஆப்ரேட்ஸ் ஆன் சை அப்படிங்கிற கண்டிஷனில் நம்மளுக்கு இதுதான் கிடைக்குது. ஸோ இதை நம்ம ஃபர்தராக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிப்போம் மேட்ரிக்ஸ் அடிஷனல் ரூல்ஸை யூஸ் பண்ணி. ஸோ தேர்ஃபோர் என்ன வருது, மைனஸ் ஐ பீட்டா 0 ரைட் ப்ளஸ் ரைட் ப்ளஸ் 0 ஐ ஆல்ஃபா அப்படின்னு நம்ம எழுத முடியும். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஃபுல்லாக வெளியே எடுப்போம் ரைட். மைனஸ் ஐ பீட்டான்னு வெளியே எடுத்துட்டோம்னா 1 0 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஆல்ஃபாங்கிறத வெளியில் எடுக்கிறோம். அப்போது 0 அண்ட் 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதை சிம்பிளாக நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒய் கேட் ஆப்ரேட்ஸ் ஆன் சை விச் ப்ரொடியூசஸ் மைனஸ் ஐ பீட்டா டைம்ஸ். ஓகேவா. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 0 அப்படிங்கிறது ஒரு கெட் 0வோட கண்டிஷன் ப்ளஸ் ஐ ஆல்ஃபா இது வந்து 0 1ங்கிற மேட்ரிக்ஸை வந்து கெட் 1 நம்மளால் எழுத முடியும் ரைட். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு ஒரு ஒய் கேட் வந்து ஒரு கெட் சைங்கிற ஸ்டேட்டில் ஆப்ரேட் பண்ணும்போது ஐ ஆல்ஃபா டைம்ஸ் 1 மைனஸ் ஐ பீட்டா டைம்ஸ் கெட் 0 அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்டை நம்மளுக்கு இதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ண ரைட். இதுதான் இதோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஸோ பேசிக்காக ஒரு பாலிஸ் எக்ஸ்கேட் வந்து சிங்கிள் கியூபிட்டாக இருக்கிற 0 மேலேயோ இல்லை சிங்கிள் கியூபிட் ஸ்டேட் கேட் 0 இல்லை கேட் 1 இல்லைன்னா கேட் சை அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் ஆப்ரேட் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்டை ஜென்ரேட் பண்ணுங்கிறத நம்ம இப்போது எக்ஸ்ப்ரெஷன் டெரைவ் பண்ணி பார்த்தோம்.